ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுகெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லணுமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை பார்த்துட்டு இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அதாவது கன்னியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேனால் 5, 6 என்று சொல்லக்கூடிய 2 இடத்திற்கு சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். 7ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 15/7/2026 30/11/2026 வரலும் வக்கரகதி அடைகிறார். இதனால் என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மைண்டில் நிற்காது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும். தந்தை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். வெளிநாடு வெளியூர் படிக்கணும்னு பார்த்தீங்களே ஆனால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால வலிமை இழக்கிறதுனால ஓரளவுக்கு, அதாவது ரொம்பவும் மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியே சனி பார்க்குறானே, அப்போ உடல் நலத்தில் இது வராங்கன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வராது. இருந்தாலும்
அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுடைய பாக்கியங்கள் சற்று கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்கள் அப்படின்னா ஏதாவது திடீர்னு ஒரு உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தமமாக விழுறதுனால சனியின் பார்வை சற்று கெடுக்கும் உடல் நலத்தை. இருந்தாலும் உடல் நலத்தை பெரிய அளவு கெடுக்காது. ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால அவருடைய தன்மை கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வலிமை இழந்து போகிறதுனால நிச்சயமாக அவருக்கு பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் பார்வையாக அவர் பார்க்குறார். அதனால் வலிமை குறைந்து சனி பார்க்கறதுனால சற்று பின்னடைவு இருந்தாலும் அது மேனேஜபிளாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கன்னியா ராசிக்காரர்களுக்கு, அதாவது பார்ட்னர்ஸுக்கிட்ட ஜாகிரதையாக இருங்கோ. அதாவது கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர ரொம்ப அலைச்சல் இருக்கும். ட்ராவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது மைண்டு ஒருங்கிணைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 10 தரம் 15 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 9ல் சனி பகவான் இருக்கார் அப்படின்னும் பொழுது தந்தையின் உடல்நிலையை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். வெளியூர் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சின்ன செட்பேக் இருக்கும். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன்லாம் எழுத போனீங்கன்னா அதில் ஒரு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரணும்னு பார்த்துருந்தீங்கன்னா அதில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த உங்களுடைய ராசியை சனி பார்க்குறார். சனி பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். இருந்தாலும் உங்களுடைய ராசியை வக்கர சனி, வலிமை இழந்த சனி பார்க்குறதுனால சிறு சிறு தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் எலும்பு சம்பந்தப்பட்ட கழிவு உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த நேரத்தில் அதாவது 15/7 30/11/2026 வரலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கிருஷ்ணர், அதாவது பெருமாள் கோவிலுக்கு போகிறது இல்லை, கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா புதன் சனி சம்மந்தப்படுறது, கிருஷ்ணன் இது பண்ணுறது, சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. நவநீதம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதாவது இந்த வெண்ணெயில் கல்கண்டு பொடி பண்ணி போட்டு பண்ணுவாள், இந்த நவநீதம்னு சொல்லக்கூடியது. அது போய் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி தயிர் சாதம், தயிர் இதெல்லாம் தானம் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.